நாளை நடைபெறும் தாவேகாவின் இஃப்தார் நிகழ்வில் பங்கேற்கும் அக்கட்சியின் தலைவர் விஜய் இஸ்லாமியர்களோடு சேர்ந்து தொழுகை மேற்கொள்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நாளை மாலை இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சித் தலைவர் முஸ்தபா, இஃப்தார் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் இமாம் முகமது மன்சூர் காசிப் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். விஜய் வருகை ஒட்டி பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்புகள் ஏற்பாடுகளும், நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவரும் தரையில் அமர்ந்து நோன்பு திறந்து பின்னர் தொழுகையில் ஈடுபடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இமாம் முகமது மன்சூர் காசிப், விஜய் தொழுகையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். இஃப்தாருடைய நிகழ்வில் தளபதி அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களோடு இணைந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களோடு நோன்பு திறக்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது. இந்த நிகழ்வு சரியாக 6:24 நோன்பு திறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 6:35 மகரிபுடைய ஜமாத் நடைபெறும். ஜமாத்தோடு சேர்ந்து தளபதி அவர்களும் நம்மோடு தொழுகின்றார்கள். அதற்கு பிறகு அனைவருக்கும் இஃப்தாருடைய விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து அவர்களுடைய அழைப்பிதழோடு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 3000க்கும் அதிகமானோர் இஃப்தாரில் பங்கேற்க உள்ளதாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்தார். இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தலைவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 3000 பேர்கிட்ட பங்கேற்பார்கள் என்பது. இஃப்தாரை முன்னிட்டு நாளை ஒரு நாள் நடிகர் விஜய் நோன்பு மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 120 மாவட்டங்களில் இருந்து மாவட்டத்திற்கு 5 பேர் வீதம் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.